ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் முக்கியம் என்பதை நீங்கள் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் விஜய்க்கு சமுத்திரக்கனி அறிவுரை விடுத்த அந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அப்படி சமுத்திரக்கனி என்ன அறிவுரை சொன்னார் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். குடும்பம் முக்கியம் என்பதை நீங்கள் காட்டணும். பதவியேற்பில் நடந்த சம்பவம் இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல. முதல்வர் விஜய் அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்திலையும் அதே மாதிரி ஒரு சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சமுத்திரக்கனி அறிவுரை தெரிவித்திருப்பது கூடிய அந்த ஒரு வீடியோ தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க சமுத்திரக்கனி அறிவுரை சொன்னதை பார்க்கலாம். சமுத்திரக்கனி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. குணச்சித்திர நடிகராக நிறைய படங்களில் இவருடைய திறமையை காட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத படத்தில் நிறையவே காட்டியிருக்கிறாரு. அதனால் சமுத்திரக்கனி ஒரு முக்கிய நடிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெயினாக இவர் குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கதையுமே இது பண்ணுவார். அதனால் இவர் குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். இவர் இப்போ முதல்வர் விஜய்க்கு அறிவுரை கூறிய வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அப்படி என்ன அறிவுரை சொன்னாருங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுப்பேற்று இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 20 நாட்கள் ஆகி இருக்கக்கூடிய நிலையில் அவரை சுற்றிய அரசியல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை விவாதங்கள் இன்னும் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பேசப்பட்டு வருது இந்த நாள் வரைக்குமே. அந்த வரிசையில் தற்போது நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனியின் பேச்சு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சமுத்திரக்கனி நேரடியாக பெயரை சொல்லாவிட்டாலோ அவரது பேச்சு முழுவதும் முதலமைச்சர் விஜயை மையப்படுத்தியதாகவே பலரும் அவர் பேச்சினதிலிருந்து கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பேசிய சமுத்திரக்கனி, தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் பலருக்கும் அதிர்ச்சி தான். நேற்று கூட நாங்கள் மதுரையில் பேசி கொண்டிருந்தோம். 150 கோடி ரூபாய் செலவு செய்தது குறித்து பேசினோம். 150 கோடி எதற்காக செலவு செய்வார்கள்? 1500 கோடி எடுப்பதற்காக தானே. ஒரு கட்சி எல்லாம் காணாமலே போய்விட்டது, சல்லடை போல ஆகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி அரசியல் கருத்துக்களை வெளிப்படையாகவே சமுத்திரக்கனி அவர்கள் கூறியிருக்கிறாரு. இதுவரை அவரது பேச்சு சாதாரண அரசியல் விமர்சனமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் அடுத்த சில நிமிடங்கள் அவர் பேசிய வார்த்தைகள் தான் தற்போது பெரிய விவாதமாகவே சமூக வலைத்தளங்களில் மாறியிருக்கு. அப்படி என்ன பேசினாரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பதவியேற்பு விழாவை பற்றி பேசும்போது சமுத்திரக்கனி, பதவியேற்பு விழாவை நானும் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அப்போது முதல் வரிசையில் ஒரு 3 பேர் மிஸ்ஸிங். அது எனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த ஒரு வரிதான் சமூக வலைத்தளங்களில் பல கேள்விகளை கிளப்பியிருக்கு. அவர் குறிப்பிட்ட அந்த 3 பேர் யார், அது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு இருக்கும். ஏன் அதை பற்றி அவர் இவ்வளவு உணர்ச்சியோடு பேசினார் என்ற கேள்விகளும் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு சமுத்திரக்கனி பேசிய வரிகள் இந்த சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்தி இருக்கு. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் வீட்டிற்கே சென்று அவர்களோடு கைகுலுக்கி அவர்கள் தோள் மீது கை போட்டு அன்பு செலுத்திய பண்பாளர் நீங்கள். அதனால் அந்த 3 பேரை விட்டுவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கிறது தலைவா, விட்டுடாதீங்க என்று அவர் அழுத்தமாக கூறியிருக்கிறாரு. ஆக்சுவலி இவர் பேசிய இதை கேட்ட பலர் இது சாதாரண அரசியல் கருத்தாக இல்லை, விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி கூறப்பட்ட கருத்தாக இருக்கலாம் என்று இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. அதாவது சமுத்திரக்கனி பேசினது இது சாதாரண அரசியல் கருத்தாக இல்லை, விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை நோக்கி கூறப்பட்ட கருத்தாக இருக்கலாம் என்று மக்கள் இதற்கு பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. ஆக்சுவலி சமுத்திரக்கனி தனது பேச்சை அங்கேயே நிறுத்தவில்லை. பல கோடி இளைஞர்கள் உங்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் குடும்பம் மிகவும் முக்கியம் என்ற எண்ணம் வர வேண்டும். மனைவி மீதும் பெற்ற பிள்ளைகள் மீதும் பாசமும் பற்றும் இருக்க வேண்டும். அதை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலும் வலுவாக சில வார்த்தைகளை கூறியிருக்கிறார். இந்த வரிகளுக்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்து இப்போ உருவாகிவிட்டது. அவர் மறைமுகமாக விஜயின் மனைவி, மகன், மகளைத்தான் குறிப்பிட்டார் என்று
பலரும் கோர ஆரம்பித்திருக்கிறாங்க. தற்போது இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த விவாதத்திற்கு இன்னொரு காரணமும் இருக்குது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற நாளில் நடந்த விழாவில் நடிகை த்ரிஷா கலந்து கொண்டது அப்போது பெரிய பேச்சாக மாறியது. அதுவும் அவருக்கு முன் வரிசையில் இடம் வழங்கப்பட்டிருந்தது கூட பலருடைய கவனத்தை ஈர்த்தது. அந்த கட்சிகளை வைத்து சமூக வலைத்தளங்களில் பலவிதமான கருத்துக்கள் வெளியானது. அதாவது அவங்க வந்தது, உக்காந்தது, இருந்தது, இந்த மாதிரி அந்த காட்சிகள்லாம் வைத்து அப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சமூக வலைத்தளங்களில் பலவிதமான கருத்துக்களை வெளிக்கொண்டு வந்தது. சிலர் அது சாதாரண நண்பர் உறவாக பார்த்தாலும் சிலர் கடுமையாக அதை விமர்சிக்கவோ ஆரம்பித்தாங்க. அதனால தான் இப்போது சமுத்திரக்கனி 3 பேர் மிஸ்ஸிங் என்று கூறியதோ அது விஜயின் குடும்பத்தை நோக்கிதான் என்ற கருத்து பகிரங்கமாக இப்போ பரவி வருகிறது. ஸோ சமுத்திரக்கனி சொன்னது போல் விஜய் அவர்கள் குடும்பத்தோடு சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் விஜயை இந்த மாதிரி சமுத்திரக்கனி விமர்சித்தது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது சமுத்திரக்கனி விஜயை பற்றி முதன்முறையாக கருத்து கூறுவது கிடையாது. ஏற்கனவே விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒன்றாக கலந்து கொண்ட புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சையாகிய போது கூட சமுத்திரக்கனி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். அப்போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எதற்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள். கரூர் விஷயத்தில் 41 பேர் இந்த சமயத்தில் மக்கள் உங்களுக்கு துணையாக இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் தேவையா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த வீடியோ கூட இப்போ இணையத்தில் வேகமாக இதோடு பரவி வருது. ஆக்சுவலி அந்த சர்ச்சை பெரியானது போது, அதாவது ரொம்ப பெருசான போது சமுத்திரக்கனி பின்னர் விளக்கம் அளித்தார். நான் வேண்டுமென்றே பேசவில்லை, அது என் கருத்து மட்டுமல்ல. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு பலரும் இதைத்தான் பேசி கொண்டிருந்தனர், அதைத்தான் நானும் சொன்னேன் என்று அவர் பதிலுக்கு கூறியிருந்தார். ஆனால் இப்போது மீண்டும் அவர் குடும்பம் பற்றி பேசிய கருத்துக்கள் வெளியாகியிருப்பது பழைய சர்ச்சை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தாள்கள் பரவி வருது. சமுத்திரக்கனியின் இந்த பேச்சு சிலர் நல்ல எண்ணத்தோடு சொன்ன அறிவுரை என்று பார்க்கிறார்கள். இளைஞர்களுக்கு குடும்ப வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும் என்பதை தான் அவர் கூறியிருக்கிறார் என்பது பலருடைய பாசிட்டிவ் கருத்தாகவும் போயிட்டுருக்கு. ஆனால் மற்றொரு தரப்பு, ஒரு அரசியல் தலைவரின் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி பொதுவெளியில் பேச வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பி வராங்க. இப்போது நெட்டிசன்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, சமுத்திரக்கனி அக்கறையோடு பேசினாரா இல்லை விஜய்க்கு மறைமுகமாக ஒரு மெசேஜ் கொடுத்தாரா என்பது தான். ஸோ எது என்னவாக இருந்தாலும் இப்போ ஹாட்டாக போயிட்டுருக்கக்கூடிய நியூஸ் இது தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் அப்டேட்டாக நிறைய நியூஸ் நம்ம சேனலில் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.